பிள்ளை மேனியெல்லாம் பிணவாடை அடிப்பதை பார்த்த பார்வதி பகவானிடத்திற்கு ஓடோடி வந்தாள். சரி பகவானே, என்னம்மா நான் பிள்ளை வரம் கேட்டதற்கு இப்படி பிணந்தண்ணியை கொடுத்து விட்டீர்களே, அதானே மைந்தன் வரம் கேட்டதற்கு மாண்ட விழுந்திங்க குடி பிள்ளையை கொடுத்து விட்டீர்களே என்று பார்வதி சொன்ன உடனே பகவான் பார்த்தார். என்ன பார்வதி, அதான் இந்த குழந்தை உனக்கு வேண்டான்னு சொன்னேனே, கேட்டியா? எப்படி எனக்கு குழந்தை வரம் வேணும்னு கேட்ட, குழந்தை வரம் கொடுத்தேன். இனிமேல் நான் என்ன செய்ய முடியும் பகவானே? என்ன இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த குழந்தை இங்க இருந்துச்சுன்னா கைலாசத்திலே பிணத்தை கலந்துடுவான், மாமிசத்தை கலந்துடுவான். அவனுக்கு ஆகாரம் கிடைக்கலன்னு நம்மளை கூட பிடிச்சு சாப்பிட்டுருவான். இனிமே இந்த குழந்தையை பூலோகத்துக்கு தான் அனுப்பணும், கைலாசத்துல இருக்கவே கூடாது என்று சொன்ன உடனே பகவான், மகனே மாயாண்டி, என்னப்பா நீ தில்லைவரம் சென்ற காரணத்தினாலே இந்த கைலாசத்தில் இருக்க கூடாதப்பா. அப்படியா? நீ மாமிசத்தை கலந்து விடுவாய், நீ பூலோகம்தான் போக வேண்டும். பகவானே, நான் பூலோகம் போக வேண்டுமானால் எனக்கு எக்கச்சக்கமான பலி வேணும். நீ எட்டாத வீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாற்றி, உச்சியிலே கும்பகலசம் வைத்து குச்சி மாலை சாற்றி, ஒரு கோட்டை அரிசி வங்கி ஒரே படப்பாக போட வேண்டும். கருணை ஒருவரணி கரும்பன்றி சூலாடு சூலுப்பன்றி அத்தனை பலிகளையும் கொடுத்தால் தான் பூலோகம் போவேன் என்றார் மாயாண்டி. இப்படி பலி கொடுத்தால் தான் பூலோகம் போவேன் என்று மாயாண்டி கேட்டார். உடனே பகவானும் மகனுக்கு கேட்ட வழிகள் எல்லாம் கொடுத்து சரி பூலோகம் அனுப்பி வைக்கிறார். பணப்பேற்றி ராட்சதையை துணைக்கு அனுப்பி வைக்கின்றார். மாயாண்டி சுடலையேசன் பூலோகம் எங்கு வருகின்றார்? அஞ்சி கொச்சி மலையாளம் மலையாளம்